பட்டியலில் இருக்கிறது. அப்படி மாநில பட்டியலுக்கு கொண்டு வருவதற்கான காலம் வெகு காலம் எடுக்கும் என்றால் அதற்கான தற்காலிக தீர்வு எட்டப்பட வேண்டும் என்ற அந்த கருத்தையும் அவர் குறிப்பிட்டு பேசியிருந்தார். அதை அப்படியாக பல நிலைப்பாடுகளை எடுத்த பிறகும் கொள்கையற்ற கூட்டம் என்ற விமர்சனம் ஏன் வைக்கப்படுகிறது என்ற கேள்வியை அவர் எழுப்பியிருந்தார். தொடர்ந்து விஜயனுடைய பேச்சு சார்ந்த கருத்தை பார்வையை நம்மோடு முன்வைப்பதற்காக மூத்த பத்திரிகையாளர் திரு ஐயநாதன் நம்மோடு இணைப்பில் இருக்கிறார். அவரோடு பேசலாம். சார் வணக்கம். இந்த விஜயனுடைய பேச்சில் திமுக குறித்த விமர்சனம் கூர்மைப்படுத்தப்பட்டிருக்கு அப்படின்னு நினைக்கிறீங்களா? பாஜக குறித்த விமர்சனம் தவிர்க்கப்பட்டிருக்கு, அதிமுக குறித்த விமர்சனம் தவிர்க்கப்பட்டிருக்கு என்ற விமர்சனமும் முன்வைக்கப்படுகிறது. அது பற்றி உங்களுடைய பார்வை? ஆமா ஆமா, அவருடைய நோக்கம் தானே, அது ஒரு சிங்கிள் ஏஜெண்டா பார்ட்டி அப்படின்ட்டு அவர் கன்ஃபார்ம் பண்றாரு. திமுக எதிர்ப்பு மட்டும்தான், அது தவிர வேற எதுவுமே இல்லை அப்படின்றத மறுபடியும் அவர் நிரூபிக்கிறாரு. இன்றைக்கு நாட்டுல இங்க திமுக பத்தி எதிர்த்து, ஏன்னா இங்க இருக்கிற ஆளுங்கட்சி அதை எடுத்து விமர்சிக்கலாம், அதை பத்தி ஒன்றும் தப்பு இல்லை, அவர் விமர்சிக்கலாம். ஏன்னா அந்த கட்சிக்கு மாற்ற நான் அரசியலுக்கு வந்திருக்கிறேன் அப்படின்னு அவர் சொல்றாரு. அரசியல் எதிரின்னு திமுக குறிப்பிடுறாரு. எனவே அப்படி அவர் பேசுறான். அதே நேரத்துல தமிழ்நாட்டுல வந்துட்டு வஞ்சிக்கப்படக்கூடிய எத்தனையோ விடயங்கள் வந்துட்டு இந்திய ஒன்றிய அரசு செய்து அதெல்லாம் பத்தி அவர் கண்டுக்க மாட்டேங்கிறாரு அப்படின்றது ஒண்ணு. ரெண்டாவது விஷயம், அவர் சொல்றாரு இந்த மாவட்டத்தை சேர்ந்த இந்த பரந்தூர் என்னதான் ஆரம்பிச்சு அப்படின்றாரு. பரந்தூருக்கு இவர் வந்தாரு, ஜனவரி 20ஆம் தேதி வந்தாரு, பேசினாரு, போயிட்டாரு. அதுக்கப்புறம் பரந்தூர்ல இது வரைக்கும் நீங்க பாத்தீங்க அப்படின்னம்னா 1000 ஏக்கர் நிலத்துக்கு மேல வந்துட்டு கையகப்படுத்தப்பட்டு விட்டது. அதுக்கு பணமும் கொடுத்துட்டு இருக்கிறாங்க. இவர் எங்க விவசாயியோட நின்னாரு? அவரு அதை பத்தி இன்னைக்குதான் பேசுறாரு. ஜனவரி 20க்கு அப்புறம் அவர் பேசுறது இப்பதான் வந்துட்டு மறுபடியும் பேசுறாரு. அப்ப இவர் மக்களோட நான் நிப்பேன், விவசாயிகளோட நான் நிப்பேன் அப்படின்னு சொல்றதுனுடைய அர்த்தம் என்னது? எனவே இவருக்கு என்னன்னா எம்டி ரெட்டாரிக்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரிதான் வெற்று பேச்சு தான் இவருடைய பேச்சு முழுவதுமே. அந்த ஸ்கூல் பிள்ளைங்களுக்கு எல்லாம் சொல்லுவாங்க, இதுக்குதான் ஒப்பிட வேண்டியது இருக்குது. அவங்களுக்கு வந்துட்டு நீ முதல்வர் ஆனால் என்ன செய்வாய் அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா அவங்க உடனே ஒரு 20 லைன்ல வந்துட்டு எழுதுவாங்க, நான் வந்தால் அப்படி இருக்கும், இப்படி இருக்கும், இது மாத்தும் அப்படின்னு. அப்படிதான் அது. எல்லாருக்கும் நிரந்தர வீடு, வீட்டுல பைக் நிற்கும், அப்புறம் கார் தான் எங்களுடைய குறிக்கோள். அதுல இருந்து தெரியுது இவர் வந்துட்டு ஒரு ஆழமான ஒரு சிந்தனையற்றவர் அப்படின்றது தெரியுது. சும்மா அப்படியே பேசிட்டு போறாரு. அதாவது வார்த்தை தானே, அதுல என்ன இருக்கு அப்படின்ற ஒரு பொறுப்பற்ற தன்மை தான் விஜய் கிட்ட இருக்குது. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இந்தியால இந்த மாநிலம் எங்க இருக்குது? நீங்க திமுக 72ல இருந்தே இப்படிதான் அப்படின்னு சொல்றீங்க. 72ல இருந்தே அப்படின்னம்னா 28 + 25 53 வருஷமா அந்த கட்சியா நினைச்சிருக்குது. அதாவது நீங்களும் வந்து எதிர்க்க வேண்டிய நிலைமையில ஏன் அந்த கட்சி இருக்குது? அப்ப அந்த கட்சி இந்த மக்களுக்காக செஞ்சதுல அந்த மக்கள் மீண்டும் மீண்டும் ஏன் ஓட்டு போடுறாங்க? அதெல்லாம் அவர் விளக்கி இருக்கணும் இல்லையா? ஏமாத்துறாங்கன்றாரு. ஏமாத்தியே வந்துட்டு ஆட்சியை தொடர்ந்து பிடிச்சிட முடியுமா? அவருடைய மக்கள் மத்தியில, அவருடைய ரசிகர்கள் மத்தியில அவர் பேசுறாரு. அவங்க வந்துட்டு ஒத்துக்குவாங்க, கரகோஷம் எழுப்புவாங்க, எல்லாம் சரிதான். அப்புறம் பாட்டெல்லாம் பாடுறாரு, குறி வைக்க மாட்டேன், குறி தப்புனா குறி வைக்க மாட்டேன். ஏங்க குறி வச்சாதாங்க தப்புதான் தப்பலையான்றதே தெரியும். இதெல்லாம் அந்த எம்ஜிஆர் பாட்டெல்லாம் சொல்லிக்கலாம் ஏமாத்துறதெல்லாம் வந்துட்டு ரொம்ப ரொம்ப பழைய பாணி. அவருக்கு என்ன தெரியல, மக்கள் சிந்திக்கக்கூடியவங்க தமிழ்நாட்டு மக்கள் அப்படின்ற ஒரு எண்ணம் இல்லாமல், உணர்வு இல்லாமல் வந்துட்டு அவர் பேசுறாரு. விவசாயிகளை பத்தி பேசுறாரு, டெல்டா விவசாயிகளை போல அப்படின்லாம் அவர் பேசுறாரு. அவரு எந்த இடத்துல அவர் போயிட்டு உணர்ந்தாரு? நீங்க வந்துட்டு காஞ்சிபுரத்துல பஸ் பேருந்து நிலையத்தை வந்துட்டு புதுசா கட்டக்கூடாது அப்படின்னு. ஆனா இங்க எவ்வளவு பெரிய பேருந்து நிலையம் வந்துட்டு இங்க கட்டப்பட்டு அது இயங்குது தென் மாவட்டங்களுக்கான போக்குவரத்துக்கு. அதையே நீங்க யோசிக்கல. அதனால சோசன் அவர் ஒரு இடத்துக்கு வராருன்னா அங்க எதெல்லாம் குற்றம் சொல்லலாம் அப்படின்றதுதான். மணல் கொள்ளை இன்றைக்கு நேற்றுக்கு தான் நடந்துகிட்டு இருக்குது, அது தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்குது இல்லையா? அதுல வந்துட்டு திமுக மட்டும் எதுக்கு குற்றம் சாட்டுறீங்க நீங்க? அது எல்லாரும் தானே குற்றம் சாட்டணும். இந்த மணல் கொள்ளையை தடுப்பேன்னா எப்படி தடுப்பீங்க அப்படின்றதெல்லாம் வந்துட்டு ஒரு பிளான சொல்லணும். இவரு அப்படியெல்லாம் எதுவுமே சொல்லாத அவர் வந்துட்டு நான் பேசுறதுனா நீங்க நம்புங்க, மக்கள் நம்புவாங்க அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்போட அவர் பேசுறாரு. இதெல்லாம் வந்துட்டு மக்கள் மத்தியில எடுபடுறது ரொம்ப கஷ்டம். அவர் ரசிகர்கள் மத்தியில அது எடுபடலாம், அவ்வளவுதான். மற்றபடி சட்டம் ஒழுங்கெல்லாம் பத்தி சொல்றாரு. சட்டம் ஒழுங்கெல்லாம் பத்தி பேசுறவரு ஒழுங்கு அப்படின்றது தனது கட்சிக்காரங்களே அவர் ஒழுங்குபடுத்த முடியல. அது முதல் மாநாட்டில இருந்துட்டு கரூர் வரைக்கும் 50 பேர் செத்து போயிருக்காங்க. இதுதான் அவருடைய ஒழுங்குபடுத்தக்கூடிய ஒரு நிலை திறன். சோ இதெல்லாம் மக்கள் யோசிச்சு பார்ப்பாங்க. மக்கள் எதையுமே யோசிக்க மாட்டாங்க, நம்ம சொல்றதெல்லாம் செய்தி அப்படின்ட்டு அவரு சிரிச்சுக்கிட்டே பேசுறாரு. அது அப்படி இல்லைன்றது விஜய் முதல்ல உணரணும். உணர்ந்துட்டுதான் கூட காஞ்சிபுரத்துல நிக்கிறாரு. காஞ்சிபுரத்தினுடைய மாவட்ட தலைவர் யாரு, மாவட்ட செயலாளர் யாரு, அவங்க பேரை கூட குறிப்பிட மாட்டேங்கிறாரு.
அப்ப எப்படி அந்த கட்சி வந்துட்டு மக்களிடையே போகும் தெரியாது. அதை பத்தி சிந்தனையே இல்லை அவர்கிட்ட. இதுதான் அவருடைய கட்சி. மிகப்பெரிய ஒரு பலவீனத்தோடு, ஒரு புரிதல் இல்லாமல், தெளிவு இல்லாமல் அவர் வந்துட்டு ஒரு அரசியலை பண்ணிட்டு இருக்காரு. அது ஜெயிக்கும்னு அவர் நம்புறாரு. அது என்ன பண்றது, அவர் நம்புறாரு, அவ்வளவுதான். இணைப்பில் வந்து கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி திரு ஐயநாதன்.